ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் யாவரையும் திரும்பவும் இந்த யூடியூப் சேனல் மூலிமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஒரு ஜென்ரல் தாட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஜென்ரல் தாட்ஸ் என்ன அப்படின்னா, விலகி இரு. ஸோ விலகி இருன்னா நம்ம என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் மூலயமா நம்ம சில காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிறோம். முதலாவதாக என்ன அப்படின்னா, மனுஷனை நம்புவதற்கு. ஸோ இன்னைக்கு நிறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, நிறைய மனுஷங்களை தான் இன்னைக்கு நம்பி போய் ஏமாந்து போறாங்க. எனக்கு இவங்க இதை செஞ்சிருவாங்க, அவங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி, இவங்க இருந்தா என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய மனுஷங்களை நம்பி தான் ஏமாந்து போறாங்க. ஸோ இதுக்கு நம்ம வேத வசனமே குறிப்பிடப்பட்டிருக்கு. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதை நலம் சொல்லி சங்கீதம் 118 அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதா ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பண ஆசைக்கு. ஸோ பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பண ஆசையை தேடி போறாங்க. பணம் சம்பாதிக்கணும், நம்ம சேர்த்து வைக்கணும், எதிர்காலத்துக்கு இதை பண்ணணும். இவங்க என் கூட படிச்சாங்க, என் கூட இருந்தாங்க, எனக்கு கீழே உள்ளவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய சம்பாத்தியத்துல இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஒரு உயர்வுல இருக்காங்க, அவங்க கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, நம்மளும் பணத்தை இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பண ஆசையை தேடி ஓடி போறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பண ஆசைக்கு விலகி இருக்கணும். இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உலக ஸ்நேகத்துக்கு. ஸோ இந்த நாட்கள்ல உலக ஸ்நேகத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா நமக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்துல உள்ளவங்க, நமக்கு ரொம்ப க்ளோஸா உள்ளவங்க, இவங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய பேர் ஒரு பற்றுதலோட இருக்காங்க, ஒரு ஸ்நேகத்துக்கு அடிமையா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க உலக ஸ்நேகத்துக்கு விலகி இருக்கணும். ஸோ இதை நம்ம வேத வசனத்துல பார்க்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவானவன் அன்பில்லை அப்படின்னு சொல்லி 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உலகத்துக்குள்ளான எதுவைகள் மேலேயுமே நம்ம அன்பு கூறக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம விலகி இருக்கணும். அடுத்ததான் 4வதா நம்ம பார்க்க போற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வீண் பேச்சு. ஸோ வீண் பேச்சுன்றது இந்த நாட்கள்ல நிறைய பேர் சும்மா வளவள கொலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசியே நம்ம காதுல இருந்து ரத்த வடியும். எப்படா இவங்க பேச்சை நிப்பாட்டுவாங்க அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த மாதிரி வீண் பேச்சுக்கு நம்ம விலகி இருக்கணும். ஸோ நம்ம வேத வசனத்துல மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அடுத்ததா மிஞ்சின எண்ணங்களுக்கு. ஸோ மிஞ்சின எண்ணங்களுக்கு நம்ம விலகி இருக்கணும். ஸோ நம்ம தான் நமக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சில ஞானம் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில கிருபைகளை கொடுத்துருப்பாங்க, நமக்குன்னு சொல்லி ஒரு சில தகுதிகளை கொடுத்துருப்பாங்க. அதையும் மீறி நான் தான், எனக்கு மட்டும்தான், என்ன மீறி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, இதையும் தாண்டின ஒரு எண்ணத்துக்குள்ளாக அடிமையா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க மிஞ்சின எண்ணங்களுக்கு விலகி இருக்கணும். ஸோ உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். ரோமர் 12வது அதிகாரம் 3வது வசனத்துல இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த காரியங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நீங்கள் விலகி இருங்க. இதுக்கு நம்ம விலகி இருக்கும்போது கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.